Praise the Lord. Amen. இதற்கு அனைவரும் மீண்டுமாக இயேசு நாமத்தில் வர வைக்கிறேன். நேற்றுங்க வந்தீங்களா இங்கே? வீட்டில் பார்க்க வந்த மாதிரி இருக்குது, வராது வந்த மாதிரி இருக்கு, வரல. நம்ம ஜெபிப்போம். நம்ம தேவனை ஆராதிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை தந்தார். ஒரு காரியமாக தான் கற்றுக்கொண்டு நம்ம எங்கே இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஸ்லாக்கியம் கிடச்சிச்சின்னா நம்மளே மறந்து எந்த காரியத்தையும் மறந்து தேவனை மட்டும் நம்மளுக்கு அவர் வேண்டிய துதி கனம் செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். நம்ம எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சமத்தில் பஸ்ஸில் போகிறோமோ, அந்த இடத்துல ஒரு நேரம் கிடைக்குதா, அந்த நேரத்தில் தேவனை என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், என் ஆண்டவரோடு நான் உறவாடுகிறேன், அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையில் அப்படியே தொடர்ந்து ஒரு அக்னியை போல் அதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுமாதிரி நம்ம ஷார்ட்டாக ஒரு வேத வாசிப்பு கடந்து சென்று நம்ம கம்யூனியனுக்கு கடந்து செல்லலாம். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இருந்து வழி நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து, உம்முடைய சமாதானம் ஆண்டவரே எங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே அப்பா, எங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்தித்தீர், அதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்தீர், சுகப்படுத்தினீர், பலப்படுத்தினீர். எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே உணவு, உடைகள், தங்கும் இடைகள் எல்லாவற்றையும் கொடுத்தீரே, அதற்காக நன்றி. பிதாவே, எங்களுக்கு இருக்கிற எல்லா காரியமும் உம்முடையது, அதை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசுங்க ஆவியானவர், எங்களை பலப்படுத்துங்க. அன்றே நாங்கள் எந்த இடத்துல பலனடைய வேண்டுமோ அந்த காரியத்தில் அன்றைய நாங்கள் பலனடைந்து கழுகை போல் அன்றைய சட்டைகளை அடித்து அன்றைய உயர பறக்குவதற்கு இன்றைக்கு கிருபை செய்வீராக. பிதாவே, எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை மாற்றம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 16. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 16. வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் விதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்ம இந்த புதைகிழமை பார்க்கும்போது இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தின் நடக்கை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒன்று தான் இயேசு மலை பிரசங்கம் பண்ணும்பொழுது பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது இது ஒரு காரியம் சொல்லுகிற, நம்ம பூமிக்கு உப்பாக இருக்கிறோம், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும் என்று. இன்றைக்கி நான் எந்த தலைத்தில் பேசலாமல் இருக்கும்போது ஐடென்டிட்டி எனக்கு வந்தது. அடையாளம், ஐடென்டிட்டி சொன்னால் அடையாளம் என்று அது யோசிக்கொண்டு இருக்கும்பொழுது அடையாளமும் ஒரு தாக்கமும், நம்மளுக்கு இருக்கிற அந்த அடையாளத்தை கொண்டு தான் நம்ம ஒரு தாக்கத்தை செய்ய முடியும். ஆனால் இந்த அடையாளத்தை அழிக்க முடியாது தான் பிசாசு என்ன செய்கிறான், நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்த அடையாளம் மூலியமாக ஒரு தாக்கத்தை கொண்டு வராதபடிக்கு நம்மளை எல்லா ஒரு சூழ்நிலையில் நம்மளை தாக்கி அடித்து அந்த சூழ்நிலை எழும்பி நம்ம ஒரு மாற்றத்தை, ஒரு தேசத்துக்கு ஒரு காரியத்தை கொண்டு கொடுக்காதபடிக்கு நம்மளை அடித்து ஒடுக்கி வைக்க முடியாது தான் பிசாசுடைய திட்டமாய் காணப்படுகிறது. கிடியனை பார்ப்போம் என்றால் நம்மளுக்கு தெரியும், கிடியன் எப்படிப்பட்ட ஒரு மீடியன் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை இந்த சத்ருவான் அழிக்கும் பொழுது அவங்க பயந்து போயிட்டு எனக்கு சொந்தமாக இருக்க எல்லாத்தையும் பறித்து கொள்வாங்க இருந்த ஒரு சூழ்நிலை தான் இந்த கிடியோன் இருக்கிறாரு. இந்த கிடியோனை சந்திக்க தான் ஆண்டவர் கடந்து வருகிறார். அதாவது கிடியோனை பார்த்த பின்பு அவர் சொன்ன காரியம் என்னென்றால், பலக்கரமசாலியை, மைட்டி மேன் ஆஃப் வாலர், பலக்கரமசாலியன் தான் அவர் அழைக்கிறார். ஆனால் இந்த கிடியோனு அவன் அப்படி இருக்கிறான் என்ற ஐடென்டிட்டி அவனுக்கு தெரியாது.
அவனுக்கு தெரிந்ததெல்லாம் என்னது, பயந்து ஒளிந்து அவன் சர்வைவ் பண்ண முடிஞ்சால் சர்வைவ் பண்ணலான்ற அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்து அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்து வந்தான்னு தெரியல. ஆனால் ஒரு நாள் தேவனை சந்தித்த பின்பு அவர் ஒரு ஐடென்டிட்டி சொல்லுகிறாரு, நீ பராக்கிரமசாலி, யூ ஆர் த மைட்டி மேன் ஆஃப் வாலர். அதுக்கடுத்து நம்மளுக்கு தெரியும் தேவனோடு பேசினா, தேவன் மீண்டுமாக கொண்டு பேசி தேவன் அவன் மூலியமாக செய்த ஒரு காரியங்கள், அவனுக்கு கொடுத்த ஒரு அடையாளம், அந்த அடையாளத்தின் மூலியமாக தேவன் இருந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினார். ஐடென்டிட்டி, ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்தது தேவன் அவனோடு இருந்து செய்த ஒரு காரியங்கள். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தோடு தாக்கத்தை கொண்டு வருவதற்கு உங்களோடும் என்னோடும் சேர்ந்து தேவன் என்ன செய்கிறார், கிரிகை செய்யும்படியாக தேவன் இருக்கிறார். ஆனால் தேவன் நம்மளோடு இருந்து கிரிகை செய்யக்கூடாதபடிக்கு ஒரு சத்துருவானவன் என்ன செய்கிறான், எப்பொழுதுமே நம்மளுக்கு விரோதமாக என்ன செய்கிறான், எலும்பிக் கொண்டு நம்மளை மட்டம் தட்டி கொண்டு நம்மளால் முடியாது, இல்லை நீ தோத்தவன், நீ இப்படி தானே செய்த, இப்படி தான் இருப்ப, உன்னால் முடியாது என்று ஒரு எண்ணங்கள் என்ன செய்கிறான், தொடர்ந்து 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 நமக்குள்ளே விதைக்கும்படியாக அவன் எழும்பி இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்துட்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டார், பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வனாந்தரத்தில் போகும் பொழுது அவன் எடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, அவருடைய ஐடென்டிட்டியை தான், அவருடைய அடையாளத்தை தான் மீண்டும் என்ன செய்கிறான், அங்கே அடிக்க பார்க்குறான். நீ தேவகுமாரனாக இருந்தால் இந்த காரியத்தை இப்படி மாற்று. அவர் இருக்கிற அந்த அடையாளத்தை தவறாக இன்ஃப்ளூயன்ஸாக பயன்படுத்த என்று ஒரு தேவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே கொண்டு வருகிறத பார்க்குறோம். ஆமென். அங்கே பிசாசானவன் அவனுக்கு தெரியும், நம்ம மூலியமாக தேவன் ஒரு தாக்கத்தை செய்ய போகிறார். ஏன்னா இயேசு சொல்கிறார்ல, பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது, நம் மனம் திரும்ப வேண்டும். அதே தான் இயேசு சொல்கிறார், யோவான் ஸ்தானத்தின் காலத்திலேருந்து பரலோக ராஜ்யம் பலத்தரமாக என்ன சொல்லுவாங்க, பலவந்தமாக அது திக்கி பை ஃபாஸ் பலவந்தமாக எடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறாங்க. அப்போ யார் செய்கிறா, பரலோக அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன செய்கிறான், ஒரு தடையை கொண்டு வந்து நிறுத்த பார்க்குறான். அந்த தடையை நம்ம என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். ஆமென். தானியேலை கொண்டு அந்த பாபிலோன் தேசத்தில் வைத்துட்டாங்க. இந்த பாபிலோன் தேசத்தில் ஒரு நோக்கம் வைத்து, ஏன்னா ஜெரமையா மூலியமாக சொல்லிட்டாரு மீண்டுமாக கொண்டு வருவார் என்று. ஆனால் அந்த ஜனங்களை அந்த இடத்துல ஒன்றுமில்லாதபடி அழிக்கிறதுக்கு அவன் என்ன செய்கிறான், இந்த ராஜா மூலியமாக கொண்டு வந்து ஒரு காரியத்தை, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் பாயுங்க என்று. ஆனால் அந்த இடத்துல தானியேல், ஷட்ராக், மேஷக், அபேத்நேகோ என்ன செய்கிறாங்க, அவங்களோட ஐடென்டிட்டியை கரெக்டாக காத்து கொண்டதுனால, நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது என்று அந்த காரியத்தில் உறுதியாக இருந்ததினால அவங்க மூலியமாக இருந்து தேவன் என்ன செய்தார், ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தார். இப்போ ஜனங்க பார்க்கும்போது எப்படி, தானியேலை பார்க்கும்போது, ஷட்ராக், மேஷாக்கை பார்க்கும்போது எப்படி தெரியும், இவங்க யூதா தேசத்திலிருந்து வந்த யூதர்கள் என்று அவங்க அறிந்திருக்கிறார்கள். இவர் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறார்கள் என்று அறிந்திருக்கிறார்கள். இவர் ஜீவனுள்ள தேவனுடைய சித்தத்தினுடைய வாழ்கிறார்கள் அறிந்திருக்கிறார்கள். அவங்க மூலியமாக வந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து அவங்க கண்கள் யார் மேலே போனது என்றால் அந்த தேவன் மேலே போனது. ஆமென். தானியேலை பார்த்து நேபுகாத்நேசார், தானியேலின் தேவன் பெரியவர் என்று தானியேலை பணிந்து கொண்ட ஒரு காரியத்தை வாசிக்க முடிகிறது. தானியேல் 2 ஷட்ராக், மேஷாக், அபேத்நேகோ பார்த்து அந்த அக்னியில் போட்ட பின்பு அங்கே என்ன நடக்கிறாங்க, அங்கே பார்த்து ஷட்ராக், மேஷாக், அபேத்நேகோ தேவன் தான் அங்கே என்ன செய்தாங்க, மேன்மை பாராட்டினார்கள். அதில் உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் தம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்ட விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். எப்படி நம்ம சொல்ல முடியும், அவர் நமக்குள்ளே இருந்து அந்த காரியத்தை செய்வதற்கு நம்ம அவருடைய வழியில் நடக்க வேண்டும். ஆனால் சத்துருவானவன் இருக்கிறான், நம்ம அவருடைய வழியில் நடப்போம் என்றால் நம்ம தாக்கத்தை உண்டு பண்ணுவோம். அந்த வழியில் நடக்கக்கூடாதபடிக்கு சோதனைகள், நம்மளை மட்டம் தடுத்துகிற காரியங்கள், நம்மளால் முடியாது, நீ தோத்து போனவன், பலவீனம் என்று இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்கிறான், விதைத்து கொண்டு இருக்கிறான். நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்திலேருந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஆமென். சத்ருவான பாய்க்கிற ஒரு காரியம் இருக்கும் என்றால் நம்மளுக்கு தெரிந்த காரியம்தான். ரோமர் 12 வசனம் 1-2.
இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்து வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இங்கே பார்க்குறோம், உலகத்தோடனே ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு நம்மளுடைய சிந்தனை புதுப்பிக்கப்படுதலால் மறுரூபமாக்க வேண்டும். அகல் பிசாசவன் பயன்படுத்துகிற ஒரு காரியம் இருக்கும் என்னதென்றால், நம்ம இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்கு அவன் சுற்றி இருக்கிற காரியத்தை பயன்படுத்துகிறான். அந்த காரியத்தை நம்ம இடம் கொடுப்போம் என்றால் நம்ம தாக்கத்தை கொண்டு வர முடியாது. ஆகிய உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு அவர் என்ன சொல்கிறார், நீ தேவனுடைய சித்தத்தை நீ அறிந்திருக்க வேண்டும். தெய்வ சித்தத்தை அறிந்த பின்பு அந்த சித்தத்தின்படி வாழ அந்த சிந்தனை நம்மளுக்கு இருக்க வேண்டும். அந்த சிந்தனை மறுரூபமாக்கி அதுக்கு ஏற்ற வாழத்தக்க ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிக்கலான வாழ்வை ஜீவிப்பதற்கு நம்ம தீர்மானிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. முதல் வாசித்தபடி மத்தேயு 5:13-16 பார்க்கும்பொழுது, நம்ம பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். அந்த உப்பு சாரமட்டு போனால் மீண்டுமாக எப்படி அதை உப்பாக மாற்றுகிறது? உப்பு என்று சொல்லும் பொழுது பழைய காலத்தில் பார்ப்பாங்கள் என்றால், இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்குது, நம்ம சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம், அதை கெட்டுப்போகவே ஐஸ் பல்ல வச்சு நாளைக்கு சூடு காட்டி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் அது குரல் இருந்துச்சு, தூக்கி வீசிடுவேன். அப்போ பழைய ஏன்ஷியன்ட் டைமில் பார்க்கும்போது, முந்தைய காலத்தில் பார்க்கும்போது என்ன செய்வாங்க என்றால், அந்த சாப்பாடு கெட்டு போகாதபடி இருக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது இறைச்சி எப்படிப்பட்ட ஜாமான் கெட்டு போகாதபடி இருப்பதற்கு உப்பை வைத்து அதை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, அதை காக்குவாங்க. ஆக பழைய காலத்தில் இந்த உப்பானது எதுக்காக பயன்படுத்தப்பட்டது? ஒரு காரியம் கெட்டு போகாதபடி காக்குவதற்கு பயன்படப்பட்டது. ஆக நம்ம உப்பாக இருக்கிறோம் என்ன பொருள்? ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறோம். எப்படி இந்த உலகமானது தீமையான காரியத்தின் மூலியமாக கெட்டு போகாதபடிக்கு அது நன்மையினால் காக்கப்பட நம்ம அந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. இந்த டைட்டில் நான் இன்றைக்கி தான் ஐடென்டிட்டி எடுத்தேன். அதோட இது யோசிக்கும் போது எனக்கு ஐடென்டிட்டி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், அடையாளமும் தாக்கம் என்று இது குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மொத்தம் ஞாபகம் வந்துச்சு. இந்த திங்கக்கிழமை NECFல பெரிய சேர்மன் அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, நம்ம கிறிஸ்தவர்களை மட்டும் இருக்கிறோம், ஆனால் இந்த பூமியில் நம்ம தேசத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்து விட்டு அது குறித்து நம்ம குரல் எழுப்பாதபடிக்கு காணப்பட்டுக்கிறோம். சொல்கிறாரு, ஒரு தெரியுது தப்புன்னு, ஆனால் நீ அமைதியாக இருந்தாலும் நீ என்ன செய்கிற, அந்த தப்போடு இணைந்து நீனு ஒத்து போகிற. இது வரைக்கும் அவங்க கொண்டு வந்ததே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியம் சூறா எழுதி சர்க்குலேட் பண்ணதே இல்லை. ஏன் இப்போ அது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இப்படி ஒரு கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கே ஒரு சேலஞ்சை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ வனரபுளாக இருக்காங்க. அவங்க சேலஞ்ச் கொண்டு வரும்போது நீ செய் அப்படி காட்டும்போது நிச்சயமாக என்ன வருவாங்க, ஒரு சேலஞ்ச் வரும், அவங்களுக்கு ஒரு தாக்கம் வரும் தான், ஒரு 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 தாக்குதல் வரும் தான். ஆனால் ஏன் அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது இந்த காலத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், தலைவர்களாக இருக்கிறோம், இந்த உலகத்தில் நடக்கிற, இந்த பூமியில் நடக்கிற, மலேசியாவில் நடக்கிற காரியம் தப்புனா அதை சுட்டிகரிக்கிற காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை செய்யாதபடி நம்ம அமைதியாக இருப்போம் என்றால் நம்ம அதோடு இணைந்து போகிற ஒரு ஜனமாக காணப்படுகிறோம் என்று சொல்லி எழுதியிருக்காங்க. இதை பற்றி சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த டைட்டிலாம் யோசிக்கும் போது ஆண்டவர் ஏதோ காரியத்தை நம்மகிட்ட பேசுகிறாரு. நம்ம ஜனங்க தீமையை செய்யும்போது நம்ம அதோட ஒத்த வேஷம் தருப்போம் என்றால் தேவனோட இன்ஃப்ளூயன்ஸை பார்க்க முடியாது. இல்லை அங்கே தீமை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிற தீமைக்கு இதாக நம்ம நன்மை செய்கிற ஜனங்களாக நம்ம மாற வேண்டும். அதுக்கு கொன்ட்ராஸாக நம்ம நன்மை செய்யும் பொழுது ஒரு மாற்றத்தை அங்கே நம்ம காட்டுகிறோம். ஆகையால் ஜனங்க தீமை செய்யும் பொழுது நம்ம நன்மை செய்கிற ஜனங்களாக மாற வேண்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த உப்பானது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது, அது ருசியை கொடுக்கறது. இப்போ ருசி என்று பார்க்கும்போது, ஒரு விதத்தில் பார்க்கும்போது இந்த நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அது பொதுவாக சொல்லும்போது வாழ்க்கை வாழும்போது நம்ம சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, நீதி இருக்கிறது,
இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழும்போது நம்ம காட்ட முடியும், இது வாழ்க்கை வந்து ருசியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்று. அப்போ இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நம்மளால் முடியாது, தெய்வன் தான் இதை கொடுக்குறாரு. தேவன் மூலியமாக தான் நம்ம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா இனி சந்திக்க போகிற காலம் வந்து ஒரு கடுமையான காலமாக இருக்க போகிறது. ஆகையால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது ஜனங்க பார்க்கும்போது அந்த வாழ்க்கையுடைய ருசியை பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே இழுக்கப்படுகிறாங்க, அந்த ருசிக்கு இழுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே மாறுறாங்க. அப்போ வேதம் சொல்லுது நம்ம தான் த லெட்டர், கிறிஸ்துவை ரிப்ரசன்ட் பண்ணுகிற ஒரு நடமாடுகிற கட்டிடமாக இருக்கிறோம், நம்ம தான் இருக்கிறோம் என்றால் எப்படி நம்ம அந்த உப்போடைய ஒரு இம்பேக்டை நம்ம காட்ட வேண்டும். அப்போ தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், உலகத்துக்கு வெளிச்சமாக நம்ம இருக்கிறோம். வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது இயேசு தான் மெய்யான வழி, ஆனால் அவரே நம்ம பின்பற்றுகிறனால அவர் நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ மூலியமாக நம்மளை பார்க்கும்போது ஜனங்கள், இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கிறதை போல் நடக்கிற வாழ்க்கை மூலியமாக பார்க்கும்போது இதுதான் சரியான டைரக்ஷன், இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் மெய்யான பாதை என்று ஜனங்கள் நம்மளை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அவர் தான் மெய்யான ஒளி. அந்த ஒளி நம்ம மேலே பிரகாசிக்கும் பொழுது அது ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது. எப்படி சூரியன் ஒளி படுகிறதுனால அந்த நிலா வெளிச்சம் காட்டுகிறதை போல கிறிஸ்துவானவர் நீதியின் சூரியமாக இருக்கிற அவருடைய வெளிச்சம் பிரகாசம் வசனம் நம்ம மேலே பிரகாசிக்கும் பொழுது, அதில் நடக்கும் பொழுது நம்ம அந்த வெளிச்சத்துடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நம்ம மாறுகிறோம். ஆமென். ஆகையால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளத்தை நம்ம இழந்து போகாதபடிக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். என்ன வேதம் சொல்கிறது, யாரை விளங்கலாம் யாரை வஞ்சிக்கலாம் என்று அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். நம்ம விழித்திருப்போம் என்றால், அந்த ஐடென்டிட்டியை காத்துக்கொள்வோம் என்றால், அவர் சித்தப்படி நடப்போம் என்றால், அவர் என்ன செய்கிறார், நம்மளோடு இணைந்து அந்த தாக்கத்தை அவர் செய்கிறார். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுகிறது we are co-workers with him, அவரோடு இணைந்து செயல்படுகிற ஒரு ஊழியர்களாக நம்ம இருக்கிறோம். அங்கிள் அதை பாருங்க, என்னது உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும். ஸோ we are co-workers, அவருடைய ஊழியம், அவர் ஊழியத்தை அவரோடு இணைந்து செய்வதற்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஐடென்டிட்டியில் சரியாக இருப்போம் என்றால் அவர் நம்மளோடு இணைந்து அவர் நம்ம மூலியமாக செய்கிறார். ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம் ஒரு தாக்கத்துக்கு கொண்டு போகிறது. இந்த தாக்கத்துக்கு கொண்டு போகாதபடிக்கு பிசாசானவன் அவன் எழும்பி இருக்கிறான். என்ன செய்கிறான், முதலாவது உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்கு காரியத்தை செயல்படுவான். நம்ம கவனமாக பார்த்து எச்சரிக்கையாக இருப்போம் என்றால் அந்த காரியத்துக்கு நம்ம தப்பித்து விலகி சரியாக அவர் சித்தத்துக்கு வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. யாரும் எழுந்து நிற்போம், நம்ம அந்த கம்யூனியனுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதாவே நாங்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதபடி காண்கிறேன் உம்முடைய பிள்ளைகளாக. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்க்கா. உம்முடைய பிள்ளை